வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் முகாம்களில் உங்கள் குறைகள் தீர்க்கப்படுகிறதா என்பது குறித்து செய்தியாளர் ஹரிதாஸ் எழுப்பிய கேள்விக்கு கோவை மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். சார், நான் ஒரு வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறேன், ஒரு நடவடிக்கையும் இல்லை. வந்து பார்க்குறாங்க, அதிகாரிக்குள்ளேயே ஒரு அன்கோ போட்டு போயிடுறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. இதுக்கு நான் கொடுத்தது ரிசர்வ் சைடு ஆக்கிரமிப்பு. இப்போ பார்த்தா அதுக்கு இபி கனெக்ஷனே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 1.5 வருஷமா வந்து அதிகாரிகள் வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பார்க்குறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. இதுனா வரைக்கும் கிராமப்புறத்தில் அதிகாரிகள் செயல்படுறதே இல்லை. அந்த மனு வந்து அங்கேயே ஆய்வு பண்ணி அங்கேயே அந்த மனுக்கு உண்டான தீர்வு பண்ணலாம். ஆனால் அந்த மனு வந்து இங்கே கொடுத்தான்னாக்கா சிலது வந்து ஒரு 10 ஒன்று தான் நடக்குது, 9 வந்து எந்த இதுலையுமே மனுவில் வந்து பதில் கிடைக்கிறதில்ல, அதுக்குண்டான வேலையும் நடக்கிறதில்ல. ஒரு அதிகாரி சரியா வேலை செஞ்சா மாவட்ட ஆட்சியர்ல இந்த மனுனாலே தேவையில்லாத அளவுக்கு வேலை செய்யலாம். ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? எல்லாம் ஒவ்வொரு இடையுமே ஒவ்வொரு மீட்டிங் அதிகாரி எல்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க. அங்க வேலை செய்யற காலையில எல்லாம் வந்து உட்காந்தாங்க, எப்படி வேலை செய்ய முடியுங்க? அதுதான் இப்ப மக்களுக்கு பிரச்சனையே. இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி தான் தெரியுதுங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி கேட் வால்வு இருக்கு, அதை எடுத்து கொடுங்கன்னு கேட்டப்போ அதை எடுத்தாங்க. இந்த நிலத்துக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல. 3 வருஷமா அலைகிறேன், இன்னும் தீர்வு கிடைக்கல. அது இருக்கிற பிரச்சனையை பொறுத்து நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு இன்னும் தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனையை பொறுத்து தீர்வு கிடைக்குது, கிடைக்காம இருக்கு. இருக்கு.